Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் பிசி தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்பில் இருக்க மவுஸ் அது வந்து ஒர்க் ஆகலை, ஸ்டக் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. முக்கியமாக கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் நிறையாவே வருது. மவுஸ் திடீர்னு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, சரி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பல் ஒரு அடி அடிச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிஸ்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் மெதுவாக நவுறுது. அப்புறம் பாருங்கள் ஒர்க் ஆகலை. இது மாதிரி விட்டு விட்டு ஒர்க் ஆகுது, ஸ்டக் ஆகுதுங்கிறாங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒர்க் ஆகலை. நான் அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மவுஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும். நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருக்கு யூஎஸ்பி டிரைவ் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் எக்ஸ்டர்னல் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் யூஸ் பண்ணுறேன் நான். பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது எக்ஸ்டர்னல் மவுஸு. ஆனால் சிஸ்டம் மவுஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்டக் ஆகுது. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். விண்டோஸ் 10, 7, 8 எதுவாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். ஒன்று வேணால் 10 அந்த டைப் ஹர் டு சர்ச்சில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு போடுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் மேலேயே டைப் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து உடனே டைப் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் அப்படின்ட்டு எழுதிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வியூ வரும். கீபோர்டு, அதாவது ஹார்ட்வேருக்கு ப்ராப்ளம்ஸு, இஷ்யூஸை டெடிகேட் பண்ணுறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தப்பறம் டெடிகேட்டிங் இஷ்யூஸ் தான் டெடிகேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஷ்யூஸ் வந்து இதாகிடுச்சு, டக்குன்னு வந்து எடுத்துக்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. க்ளோஸ் தி டர்பிள் ஷூட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகுனாலும் ரெண்டாவது ஸ்டெப்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மவுஸுங்கிற டைப் பண்ணுங்கள். மவுஸ் செட்டிங்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் இதை ஒன்று டேப் பண்ணிங்க. பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு விண்டோ வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிலேட்டட் செட்டிங்ஸில். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மால் வியூ வரும். அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஹார்ட்வேர் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனது வரணும்னா ஈலன் பாயிண்டிங் டிவைஸ் சிஸ்டத்தில் வந்து அதிலே இருக்க மவுஸில் இது மாதிரி ஈலன்ங்கிறதா இருக்கும். ஜஸ்ட்டு கர்சர் அதில் வச்சு டபுள் டேப் பண்ணிங்க. பண்ணவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிரைவர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டிரைவர் டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது இதை வந்து இருந்தால் உங்களுக்கு ஒரு கலரில் காட்டும். அதாவது இல்லை, அந்த இதில் டெடிகேட் பண்ணதான் இதாகிடுச்சு. இந்த டிரைவர் அப்டேட் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டிரைவ் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு சேஞ்ச் செட்டிங்ஸ் வந்துட்டிங்கன்னா இன்னொரு ஈலன் பாயிண்டர் இது வந்து டிரைவ் வரும். அதில் வந்து டிரைவர் வந்துட்டிங்கன்னா அப்டேட் டிரைவ் இதில் இருக்கும். எனக்கு அதில் டிரைவர் அப்டேட் இல்லை, அதனால் இதில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் அப்டேட் டிரைவ்னு கொடுத்துட்டு சர்ச் ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் டிரைவ் சாஃப்ட்வேர், அதாவது அப்டேட் அதுவாக பண்ணிக்கணுமா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களான்னு இருக்கும். ப்ளஸ் மை கம்ப்யூட்டர் டிரைவர் சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என்னோடய இது வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ்லேயே என்னோடய மவுஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால எனக்கு இது வந்து டக்குன்னு அப்டேட் ஆகிடுச்சு. அந்த ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பாக இது வந்து யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தான் டெடிகேட்டிங் ஆகும். இஷ்யூஸ் டெடிகேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் சர்ச் ஃபார் யுவர் அப்டேட் டிரைவ் ஃபார் ஆன் விண்டோஸ் அப்டேட். அது முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் காட்டும். பாருங்கள், செக் யுவர் அப்டேட். என்னோடய அப்டேட் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு இப்போ யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் போட்டதை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகும். 100க்கு 80% ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா தேர்டாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. தேர்டு ஸ்டெப்ஸ் என்னென்னா, மறுபடியும் அதே மவுஸ் செட்டிங்ஸ் உள்ளார போய்க்கிங்க. மவுஸ் செட்டிங்ஸ் உள்ளார போயிட்டு
அதே அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பாயிண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் 3வது ஆப்ஷன் இருக்கும், பாயிண்டர்ஸ் ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பாயிண்டர் ஸ்பீடு, அது கீழே பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ப்ரெஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டிக்கில் இருக்கும். அதை அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். என் மவுஸ் ஏன் மாறி இருக்குன்னு நான் வந்து ஏற்கனவே அந்த மவுஸ் வந்து எப்படி கர்சரை வந்து அந்த சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணுறது அது மூலியமாக நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு மவுஸ் வேணும்னாலும் இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி உங்கள் மவுஸ் இது மாதிரி மாற்றுறதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் மவுஸோட கர்சரோட சைஸை டிஃப்ரெண்ட்டாக ஐக்கான்ஸ் வச்சுக்கலாம். அதை நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் போயிட்டு மறுபடியும் பாயிண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹிடன் பாயிண்டர் வீல் டைப்பிங் அப்படிங்கிற ஒரு இதுவும் டிக்கில் இருக்கும். அதை அன்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து இப்போ வந்து என்னோடய எக்ஸ்டர்னல் மவுஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. என்னோடய மவுஸ் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. நீங்கள் பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணால் கூட வருது, எல்லாமே ஒர்க் ஆகுது. இது மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த 3 ஸ்டெப்ஸையும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு டெக் அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். நன்றி.